Hi guys. அவர் வந்து இப்ப அவரை மீட் பண்ண போறோம். வாங்க போலாம். ப்ரோ பார்த்துக்கே ரொம்ப சந்தோஷம். என்னோட இன்டர்வியூ என்னோட கெஸ்ட். அப்ப கடவுள் ஒண்ணு சொல்லி காப்பல கடவுள் பாத்துக்காங்களா அவங்க பரிசுதன் மெய்வர்த்த கூலி தரும். இதுக்கான பொருள் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. நிறைய பேருக்கு தெரியும். என்ன சொல்லுவாங்கன்னா நிறைய பேர் சொல்ற கருத்தை பாருங்க, நம்ம மாத்தி யோசிக்கணும்னு சொல்ல வர. தெய்வத்தாலே முடியாது, முயற்சி செஞ்சா கிடைக்குமா? இது எப்படி ஒரு லாஜிக்கா இருக்கும்? தெய்வம் தான் எல்லாமே விஷயத்த ஒரு பாசிபிலிட்டி. அவங்களாலே முடியாதுன்னா உன்னோட முயற்சி எப்படி முடியும்? நீ எடுக்கணுமா வேணாம்? உனக்கு உடம்பு தெரியாம ஒண்ணு போஸ்ட் பண்ணிட்டாருன்னா நீ எப்படி முயற்சி எடுப்ப? யோசிச்சா? அப்ப ஏதோ ஒண்ணு சொல்றாங்க, எங்க ரிலேட்டட் இருக்கு. எங்கன்னா 3 தெய்வங்கள் மேல காமிச்ச பாத்தீங்களா, மாதா பிதா குரு தெய்வம். 4 பேர் இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த 4 பேரை தெய்வம் சொல்றாங்க. அவங்க 4 பேர் என்ன சொல்றாங்க? தெய்வத்தினால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வர்த்த கூலி தரும். இந்த 4 தெய்வங்களை நீ முன்னாடி வச்சிருந்தீங்கன்னா அவங்க சொல்ற பேச்சு, அதாவது அம்மா சொல்றதை நீ கேட்டு அவங்களோட வேலைகளை நீ செய்யிருந்த, அவங்க சொன்னதை செஞ்சிருந்த மெய் நம்ம உடம்பு, அது அவங்களோட செயல்பாட்டுகளை நம்ம செஞ்சிருந்தோம்னா எந்த ஒரு பாதிப்பும் வராதுன்னு. அப்பா கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்பா சொன்னதை நம்ம செஞ்சிருந்தோம்னா அந்த விஷயம் நம்ம கத்துக்க முடியும்னு சொல்லுது. குருவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளோட அவங்க சொல்ற மாதிரி படிச்சு அவங்க சொல்ற மாதிரி நடந்துட்டோம்னா அதோட ப்ராப்பர்ட்டி உனக்கு கிடைக்குதுன்னு அர்த்தம். மீன்ஸ் கடவுளை இதுதான் சொல்றாங்க. 4 விஷயம். இந்த கடவுளாலே முடியல, நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன்ப்பா, என் பையன் கேட்கல, எவ்வளவு சொல்லி பார்த்தேன், அந்த பையன் சரியா படிக்கல, எவ்வளவு செஞ்சு பார்த்தேன் கிடைக்கல அப்படின்னா, கிடைக்கலன்ற அவன் எவ்வளவு தூரம் அவங்க அப்பா கூடயும் அவங்க அம்மா கூடயும் அவங்க டீச்சரோடையும் செலவு செஞ்ச டைம் தெய்வங்களோட, இந்த தெய்வங்களோட அவங்களோட மெய் எவ்வளவு வருத்திக்கிட்டானோ அதோட பிரதிபலன் அவனுக்கு கிடைக்கும். இதுதான் சொல்றாங்க. நம்ம என்ன சொல்ல நினைச்சுக்கிறோம், கடவுளாலே முடியும், கடவுளை போயிடும். கடவுள் எங்கேயுமே இல்லை, கடவுள் நமக்கு இங்க இருக்கு. இந்த கடவுள் நம்ம சொன்னாவே செஞ்சது போதும். அவங்களோட சொன்ன மெய் வருது, கடவுளாலே செய்ய முடியும். அவங்களாலே செஞ்சு பார்த்தேன், எவ்வளவு ட்ரை பண்ணாங்க, கிடைக்கல. ஆனா அவங்களோட மெய் வருது. உன்னோட உழைப்பு எவ்வளவு இருந்துச்சோ அந்த உழைப்புக்கான பதவி கிடைக்கும். இதுதான் சொல்ல வராங்க. புரிஞ்சுதா? இதுலதான் லாஜிக். உங்களுக்கு இல்ல, ஆமா இப்படி இருக்க கூடாது அப்படின்ற எந்த கருத்தும் வராது. எஸ் இல்ல, யோசிக்க தோணும். ஆமா இல்ல, கரெக்ட் இல்ல அப்படின்றத நான் சொல்லுவேன். சோ அந்த மாதிரி பேட்டர்ன்ல தான் உங்களுக்கு அடுத்து நான் பால் பேட்டிங் உள்ளே போறேன். நம்ம வீடியோல முன்னாடி இருக்கிற சீனியர்ஸ் அண்ட் பிளேயர்ஸ் அத்தனை பேருக்கும் ஒரு விஷயத்த திரும்பவும் சொல்ல விரும்புறேன். இதுவுமே குரல் மூலியமா சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகம் ஜெயிக்கிறோம் சொன்னாதான் கேட்கும். ஏன்னா என்ன சாதிச்சா நீ என்ன பண்ணன்றத கேட்ட பிறகுதான் உன்னோட ஸ்பீச் வேல்யூ ஆகுமா ஆகாதான் நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு நாள் இந்த வீடியோவையோ இந்த வீடியோவை பாக்குறவங்களோ தோல்வியை ஒத்துக்காதவனா பேசுறத ஒரே ஒரு வாட்டி கேட்டு பாருங்க. அதுக்கு ஒரு குறள் சொல்றாங்க திருக்குறள்ல, அதுவுமே சொல்றேன். எப்பொருள் யாரார் வாயில் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதுக்கு பொருள் கொடுக்குறாங்க. யார் எந்த செய்தி, அதாவது எந்த செய்தி யார் வாயில வருதுன்னு பார்க்காதீங்க, யார் சொல்றாங்கன்னு கேட்காதீங்க. அதுல என்ன உண்மை இருக்குன்னு மட்டும் யோசிக்கணும். ஏன்னா அது உங்களோட கேரக்டர் சம்பந்தப்பட்டது, உங்களோட எண்ணத்தை சம்பந்தப்பட்டது. நீங்க தப்பா எண்ணத்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே காது விடாது. இது சொல்றதெல்லாம் கேட்கணும்னு நினைச்சா நான் சொல்றது ஒண்ணுமே கேட்காது. சரி, என்னதான் சொல்றான்னு கேட்டு பாருங்க, கண்டிப்பா ஏதோ ஒன்று, அட்லீஸ்ட் ஏதோ ஒன்று யோசிக்க தோணும். யாருக்கும் ஒன்று யூஸ் ஆகுதான்னு சொல்லியிருப்பான். இவ்வளவு விஷயம் யோசிக்கிறவன் அதை யோசிக்காம யோசிச்சிருப்பான். யோசிச்சு பாருங்க. ஸோ அதை அக்செப்ட் பண்ற அளவுக்கு நீங்களோட மென்டாலிட்டி இருக்கணும். 2வது, கடவுள்கிட்ட நான் ரொம்ப விரும்பி ஒரே ஒரு விஷயத்த கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ முழுசா பாக்குற அளவுக்கு உங்களுக்கு பொறுமையும் நிதானத்தையும் கவனத்தையும், எந்த ஒரு தப்பான நடுவில் இன்டர்ஃபை வராத இதை நீங்க கவனிக்கணும்ன்றதை நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நம்ம அடுத்து சாப்டருக்குள்ள போவோம். அப்புறம் இப்போ நான் ஜென்ரலா ஒரு விஷயத்த சொல்லணும், நிறைய பேருக்கு தெரியாது. ஸ்போர்ட்ஸ் அப்படின்றத நம்ம எல்லாம் விளையாட்டுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். கரெக்டா இல்லையா? இல்ல, விளையாட்டு நினைச்சிட்டு இருக்கோம். ஸ்போர்ட்ஸ்னா எல்லாமே சேர்ந்துதான் ஸ்போர்ட்ஸ். இல்ல, கேம் என்ன விளையாடக்கூடாது. கேம் என்ன இருக்கும் தெரியுங்களா? நான் நிறைய எடுக்குமா, அதனால நிறைய அது கேட்கறதா இல்லை, நான் சொல்லிடுறேன். ஸ்போர்ட்ஸ்ன்றது எல்லாத்துக்குமே கலந்து இருக்கிறோம். ஒரு விதமான கேம் சம்பந்தப்பட்டது ஸ்போர்ட்ஸா இருக்கலாம், ஈவெண்ட்ஸ், அதுதான் ஸ்போர்ட்ஸ் சொல்றாங்க. கேம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி விளையாட்டு கிடையாது. சீரியஸா என்னோட கோணத்துல, எல்லாரும் அவங்க கோணத்துல இருக்கலாம், என்னோட கோணத்துல இதை நான் விளையாட்டா நான் யோசிக்கிறது இல்லை. ஏன்னா கேம்ன்றது இப்ப என்னோட கேம் அப்படின்னா, இப்ப மகேஷோட கேம் அப்படின்னா அவனோட தனித்திறன், அதான் கேம். அவனுக்கு என்ன தெரியுமோ அது வெளிப்பாடு, அவனோட உள்திறனை வெளிப்பாடு பண்றதுதான் கேம். அவன் கேம் வேற மாதிரி இருக்கும், இவர மாதிரி இன்னொரு ஃப்ரெண்ட் இன்னொரு கேம் வேற மாதிரி இருக்கும். இப்ப ஃப்ரெண்ட் எல்லாம் ஒரே மாதிரி விளையாடுறாங்களா? யோசிச்சு பாருங்க. இல்ல. அப்ப பேக்ல ஒரே மாதிரி இருக்கலாம், ஒரே ஸ்டோக் விளையாடுறாங்க? இல்ல. அப்ப ஏதோ ஒன்று சம்திங் கேம் தானே, இல்லை ஆல்மோஸ்ட் கேம். வை யூ டிஃபரெண்ட்? ஏன் டிஃபரெண்டா இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அப்ப கேம்ன்றது அவங்களுக்கு உள்திறன் வெளிப்பாடுகள் வேணும். ஒரு பிளேயரோட
உள்ள இருக்கிற திறனை வெளிக்காட்டுற விஷயமா தான் இருக்கணும். அது டீம் ஈவெண்டா இருக்கலாம், குரூப் ஈவெண்டா இருக்கலாம், எதுனா இருந்துட்டு போகுது. பட் அவனோட திறமையை ப்ரூவ் பண்ற அளவுக்கு அவனுக்கு அந்த கெட்ஸ் இருந்தாதான் பிளேக்குள்ளே வருவான். இல்லைன்னா வெளியே இருந்து கை தட்டு. இதான் உண்மை. எல்லாராலும் பிளே பண்ண முடியுமா? ஒரு ஸ்கூல்ல வந்து 10 பேர் படிக்கிறான்னா அதுல 2 பேர் தான் விளையாடும். விளையாட திறமை தான் விளையாடவே முடியும். அதுக்கப்புறம் இந்த ஸ்கில் இருந்தா தான் இது செய்ய முடியும். ஸோ கேம்ன்றதே வந்து இதை நீங்க புரிஞ்சுக்கணும். முதல்ல ஆக்சுவலி நான் எழுதி வச்சிருக்கேன், தயவுசெய்து கோச்சுக்காதீங்க. நிறைய பேச வேண்டியது இருக்கா, மறந்து போயிடுவேன். அதனால அப்பப்போ இன்ட்டு கொஞ்சம் பார்த்துக்கிட்டு தயவுசெய்து கோச்சுக்காதீங்க. கேம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா உள்திறன் வெளிப்பாடு, இதுதான் கேம் சொல்றேன். அப்புறம் பேட்டர்ன். இப்ப நம்ம பால் பேட்மிண்டனுக்குள்ள வருவோம். இந்த பால் பேட்மிண்டன் சொல்லணும்னா என்னோட ஃபியூச்சரையும் சேர்த்து சொல்ல வேண்டிய மாதிரி இருக்கும். அதெல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்டா இருக்காது. ஆனா இருக்கிற விஷயத்த சொல்றேன், அதை மட்டும் பாத்துக்கோங்க. எப்படின்னா, நான் 97 10th படிக்க சொல்ல அந்த ராக்கெட்டை பிடிக்கணும், அங்க பிடி சார் சொன்னாரு, பிடிச்சேன், அதெல்லாம் ஓகே. ஆனா எனக்கு பிடிச்சி, நான் ஆக்சுவலி நான் ஒரு பேட்மிண்டன் பிளேயரு. ஆனா இருந்தாலுமே எனக்கு பிடிச்ச கேம், நான் இதை ரொம்ப விரும்பி பார்த்த கேம், இது இவ்வளவு இம்ப்ரெஸ் ஆன கேம் எல்லாமே பாத்தீங்கன்னா பால் பேட்மிண்டன் தான். பேட்மிண்டன் இன்னைக்கு வேர்ல்டு லெவல்ல இருக்கு. வேர்ல்டு ரேங்கிங் லெவல், வேர்ல்டு கப், எப்படி சொல்றது, ஒலிம்பிக், அந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே இருக்கு. எனக்கு அதெல்லாம் சாக்ரிஃபைஸே கிடையாது. அதெல்லாம் ஈஸியா விளையாடிடலாம், எல்லாரும் பண்ண முடியும். ஆனா இந்த கேம் விளையாடுறதுக்கு ரொம்ப ஒரு கட்ஸ் வேணும். இந்த கேம் விளையாடவங்க சாதாரண விளையாட முடியாது. சரி, அதுக்கு முன்னாடி இந்த கேமை பத்தி சொல்றேன். கேம் பேட்டர்ன் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம் இல்லையா? அந்த கேம் பேட்டர்னா என்னவா இருக்கும்னா, நான் பார்த்த விஷயத்துல, நான் ஸ்கூல்ல வந்து வாலண்டியர்ஸ் மீன்ஸ் வாலண்டியர்ஸ் லைன் அம்பையர், அந்த மாதிரி ஸ்கோரரு, அந்த மாதிரி உட்கார சொல்ல எனக்கு பிடிச்சவங்க எங்க விளையாடுறாங்களோ, அவர் பானுமூர்த்தி தான் ஆக்சுவலி என்னோட ரோல் மாடல். அவரை மாதிரியே விளையாடணும்னு சொல்லிட்டு தான் நான் ராக்கெட் எல்லாம் பிடிச்சேன். அதுக்கப்புறம் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தேன். ஆனா இன்னைக்கு யாரோ எங்கெங்கயோ செதறி போயிட்டாங்க. அதுக்கான காரணம் என்ன, நீங்களே இதை சொல்லும் போது நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. யாருமே நான் காரணம் சொல்லல, அவங்க அதுல இருந்திருக்கணும். மேபி அதுக்கான காரணங்களும் இதுல தெரிய ஆரம்பிச்சிருக்கலாம், உங்களுக்கு தெரியும் சொல்லும் போது. இப்போ நம்ம கேமோட ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்ல போனா, எப்படி இருந்துச்சு, எப்படி இருக்கணும், எப்படி இருக்குது, இதோட ஸ்பெஷாலிட்டி சொல்லணும். முதல்ல கேமோட ஸ்பெஷல் சொல்லணும் ஃபர்ஸ்ட். நீங்க நல்லா பார்த்துருப்பீங்க, கிரிக்கெட் டீம் கேமு, வாலிபால் குரூப் கேமு, ஃபுட்பால் குரூப் கேமு, பேட்மிண்டன் சிங்கிள்ஸ் அண்ட் பேர் கேமு, பேஸ்கெட் பால் குரூப் கேமு, இந்த மாதிரி கேம் சைஸ் இருக்கும். ஆனா நம்ம கேம்ல மட்டும்தான் ஈவெண்ட்ஸ் நிறைய இருக்கும். நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா சிங்கிள்ஸ் ஈவெண்ட் இருக்கும். சிங்கிள்ஸ் விளையாட முடியும், டபுள்ஸும் விளையாட முடியும். சிங்கிள்ஸ் கேம் இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் காட்டக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கேம்ல இருக்கு. பேர் கேம், டபுள்ஸ், பேட்மிண்டன் எப்படி விளையாடுறாங்களோ அந்த மாதிரி விளையாடுறதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கு. குரூப் கேம், ஃபைட்ஸ் விளையாடுறதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இந்த மாதிரி எத்தனை கேம்ல இருக்கு யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். வாய்ப்பே கிடையாது, ரொம்ப கம்மி, ரேர். தனித்திறமை காட்ட முடியும், பேர் டீமா நீங்க உழைக்க முடியும், குரூப்பா உழைக்க முடியும். இந்த மாதிரி ஒரு கேமு எப்படி இருக்கணும், இதுல விளையாடுற பிளேயர் சாதாரண விளையாட முடியுமா? இந்த கேமை செலக்ட் பண்ணணும்னா அவன் யாரா இருக்குன்னு தெரியுங்களா? சான்ஸே இல்லை. அவங்களாம் ஒரு மிகப்பெரிய அறிவாளிங்க. மீன்ஸ் எப்படி சொல்ற, நெவர் கிவ் அப். அவங்க சொல்றத சட்டன்னுவாங்க, அவங்க பேசுறது தான் கரெக்ட்னுவாங்க. ஆக்சுவலி அப்படிதான் இருப்பாங்க. அந்த மாதிரி கெட்ஸ் உள்ளவங்க மட்டும் தான் அந்த கேம் விளையாட முடியும் சீரியஸா. அதே மாதிரி ஷார்ப்பா கண்டுபிடிச்சிருவாங்க, இவன் தப்பு சொல்றாங்க, இவன் தப்பு தான் பேசுறான். தப்பு அவங்களுக்கு தெரியுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலி நெவர் கிவ் அப். இது வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்பிரிட் அவங்களுக்கு அதிகமா இருக்கும். மென்டலி அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்படிதான் இருப்பாங்க. நீங்க எந்த பேட்மிண்டன் எடுத்து பிளேயர் எடுத்து போய் பாரு, ஆக்சுவலி இப்படிதான் இருப்பாங்க. அவ்வளவு சீக்கிரம் உள் மனசு, நீங்க சீனியர் சொன்னா ஊனுவேன், ஆனா உள் மனசு ஏத்துக்காது. நீ என்னைக்கு நீ எப்ப ஏத்துக்கிறியோ, அதாவது நான் அக்செப்ட் பண்ணும் ஆமாவா இல்லையா அப்படின்னாலும் ஏத்துப்பேன். இந்த மாதிரி மென்டாலிட்டி உள்ளவங்க தான் இந்த பால் பேட்மிண்டன் விளையாட முடியும். சரி, இதுதான் உண்மையும் கூட. ஒவ்வொரு பேட்மிண்டன் பிளேயரையுமே அவங்களே கேட்டாங்க. நான் பால் பேட்மிண்டன் பிளேயர் கேட்டீங்கன்னா இதான் சொல்லுவாங்க, நான் சீனியருக்கு மதிப்பு கொடுக்குறேன், கேட்டுக்கிறேன். நான் சொல்றதை நீ கேட்ப, ஆனா நான் கேட்கணுமா வேணாமா நீ அக்செப்ட் பண்ணாதான் நீ கேட்டுப்ப. ஆமா, இது இவர் கரெக்டான சொல்றாரு அப்படின்னா தான் உனக்குள்ள ஏறும், இல்லை ஏறாது. ஆக்சுவலி அந்த மாதிரி பிளேயர்ஸ் நிறைய பேர். மற்ற கேம்ல எப்படி பாத்தீங்கன்னா ஃபாலோஸ். இப்ப நான் பேட்மிண்டன் கோச், எனக்கு தெரியும் இந்த ஒர்க் அவுட்டை நீ இதை பண்ணு, இந்த டைம் பண்ணா வந்துடும், இதை செஞ்சு பாரு, இது கண்ட்ரோல் வந்துடும் சொல்லுவேன். அவன் அதை கேட்டு செய்வான். அவன் பிளேயர் சொல்லுறீங்களா? பிளேயருக்கும் நம்ம மாதிரி ஸ்கில்ல இருக்கும் வித்தியாசம் இருக்கும். பட் ஆனா இங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இந்த கேம் இதை பார்த்து நான் வந்துட்டேன். என்ன பிரச்சனைன்னு சொல்ல விரும்பல. ஆக்சுவலி நான் இந்த டபுள்ஸ் பார்த்து தான் இந்த கேம் விளையாடணும்னு ஆசைப்பட்டேன். ஆக்சுவலி 2099 அதுக்கப்புறமா, அதுக்கு முன்னாடி எல்லாம் டபுள்ஸ் நிறைய நடந்துச்சு. 99 2000 அப்புறம் டபுள்ஸ் மேட்சே நடக்கல. மேக்சிமம் ஸ்ட்ராட்டஜி எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். அப்ப என்ன ஆகுதுன்னா ஃபைட்ஸ் தான். நான் விளையாடாமலாம் நிற்கல, எல்லா கேமும் விளையாடுவேன், எல்லாத்துக்கும் போவேன். என்ன எங்க கூட்டு போறேன், சின்ன பையன் இல்லையா, எங்க கூட்டு போனாலும் போவேன், விளையாடுவேன். என்னோட பர்ஃபார்மன்ஸ் என்ன தெரியும், எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ எனக்கு என்ன செய்வோம், என்னால என்ன முடியுமோ அதை செய்வோம். ஸோ இதெல்லாம் எனக்கு எந்த பிரேக்கும் ஆகல. பட் என்னோட ஐ சைட்டிங் எதிர்பார்ப்புகள், அப்டேட்ஸ் வந்து நான் எதை பார்த்து உள்ள வந்தனோ அது எனக்கு பெருசா கிடைக்கல. நான் ஒரு டபுள்ஸ்
நான் விளையாட தான் எனக்கு ஆசைப்பட்டேன். ஃபைவ்ஸ் விளையாட போக பார்த்து இருந்தேன்னா வந்திருப்பேன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அதுல அவ்வளவு விஷயம் இருந்தது. அதுல வந்து பிளேயரோட பர்ஃபார்மன்ஸ், அப்புறமா அவங்களோட ஆட்டிடியூடு, அந்த பலவீனமா இருக்கும் போது அவங்களோட ஃபைட் மோடு, சான்ஸே அதுல 1000 கத்துக்கலாம். 1000 கத்துக்க முடியும் சீனியர்ஸ் கிட்ட. சீனியர்ஸோட ஆட்டம்லாம் வேற வேற மாதிரி. நான் அவங்களோட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 ஜென்ரேஷனை பார்த்துட்டேன். 4 ஜென்ரேஷன் மீன்ஸ் ஒரு ஜென்ரேஷன்னா 10 வருஷம் கிடையாது. 4 பீரியட் ஆஃப் த பிளே கேம் சேஞ்சஸ். அதாவது அவங்களோட கேமுக்கும் இவங்களோட கேமுக்கும் நிறைய வித்தியாசம். உடன் ராக்கெட்ல இருந்து நான் இப்ப இருக்கிற கிராஃபைட் ராக்கெட்ல இருக்கிற சின்ன பசங்க வரையும் பார்த்துட்டு. ஸோ அதை வச்சு சொல்றேன், அவங்க கிட்ட நிறைய கேம் திறமைகள் நிறைய இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரிலாம் ஆட மாட்டாங்க. அந்த ஸ்பீடு, அந்த ஒரு பிளேயர் அப்படி நகர்ந்தானே அடிச்சிருவாங்க. அந்த ஓவர் அடிக்கிறப்ப ரிட்டர்ன் அவ்வளவு ஸ்பீடா வந்து அடிப்பாங்க. அடிச்ச பாரு எவ்வளவு ரேலி ரிட்டர்ன்ஸ். நம்ம சொல்லுவோம் பால் வந்து அப்ப இருக்க உள்ளன் வேற, உட்டன் ராக்கெட். கேமே வேற, மைண்ட் தாட்டே வேற, இப்ப இருக்கிற மைண்ட் தாட்டே வேற. இப்ப வந்து நிறைய வந்து எப்படி சொல்றோம்னா, அப்பவும் கொஞ்சம் இருந்துச்சு. அப்ப கேமா இருந்துச்சு. கேமுக்கான ஃபைட் மோடு மட்டும் நிறைய இருக்கும் அதிகமா. அவங்க ஜெயிக்கணும்னு தான் வருவாங்களே. தோத்துட்டா கூட அடுத்த மேட்ச் உடனே கிளம்பி போவாங்க. அது ரேசல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் நான் ராக்கெட்டை தொட்டுட்டு ஆர்வத்துல கண்டினியூவா என்ன ஆச்சுன்னா, ஃபைவ்ஸ் மட்டுமே நான் கண்ணில் பார்த்துட்டு இருந்தேன். டபுள்ஸ் பாக்குறது கூட எனக்கு நடந்திருக்கலாம் மேபி. அது எனக்கு வாய்ப்பும் கிடைக்காது, சான்ஸும் கிடைக்காது, இப்ப பார்க்கவும் வாய்ப்பு இருக்காது. அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல்ட்ல ஒரு 20 வருஷம் நான் பேட்டை பிடிச்சேன். ஆக்சுவலி அது செக்ரட்டரிக்கே தெரியும் 20 வருஷம் நான் பேட்டை பிடிச்சிருக்கேன்னு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல டபுள்ஸ் விளையாண்டது என்ன சொல்லலாம், ஒரு 10க்குள்ள 20 வருஷத்துல நான் வெறும் 10 மேட்ச் தான் பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருக்கேன். நடந்திருக்க மேட்ச் எத்தனை இருக்குன்னு அது அவங்களுக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தான் தெரியும். அப்புறம் சிங்கிள்ஸ் 97ல இருந்து கணக்கு போட்டுக்கிட்டா எவ்வளவு வரும் முகேஷ்? 97ல இருந்து இப்ப அதுல 3 வருஷம், 27 வருஷம் தான். 27 வருஷத்துல நான் பால் பேட்மிண்டன் கண்ணில் பார்த்துட்டு இல்லைன்னு சொல்றேன். சிங்கிள்ஸ் நான் ஒரே டைம் தான் விளையாடி இருக்கேன். அதுவுமே இங்க கடலூர் சிங்கிள்ஸ்ல. அந்த ஒரு நாளைக்கோசம் நான் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணேன். ஆக்சுவலி அது என்ன ஆச்சுன்னா, எனக்கு ஏசிஎல் பிசிஎல் ரெண்டுமே டேரு. 15 நாள் கட்டு பிரிச்ச 15 நாள் மசில்ஸ் லூஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலி கட்டு போட்டாங்கன்னா நமக்கு என்ன பண்ணணும்னா மசில்ஸ் எல்லாம் லூஸ் ஆயிடும். அது எத்தனை போட்டவங்களுக்கு தெரியும், பிசிக்கல் ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு தெரியும். மசில்ஸ் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. மசில்ஸ் லாஸ்னா டைஸ் எல்லாம் லூஸ் ஆயிடும். 15 நாள் கட்டு கழட்டி 15 நாள் எங்க வீட்டுல யாருமே போகாதீங்க சொன்னாங்க. வாய்ப்பு இருந்தது ஒரு வாட்டி தான் கிடைக்கும், நாம போய் அட்டனாச்சும் பண்ணணும். நான் தோத்தது யாருன்னா அந்த டோர்னமெண்ட் வின்னர் கிட்ட. ஆக்சுவலி கேம் வந்து அந்த பிளேயருக்கு தெரியும் யாரு நான் தோத்த, ராஜேஷ்ன்றது அவர் தான் வின்னரு. அந்த பிளேயருக்கு தெரியும் நான் எப்படி பர்ஃபார்ம் பண்ணேன்ட்டு. ஓகேங்களா? எனக்கு பின்னாடி என்ன இருந்துச்சுன்னு அவருக்கு தெரியாது. நான் காலில் பேண்ட் எல்லாம் போட்டுட்டு இருந்தேன். நான் 15 நாள் கட்டு போடுறேன். நான் சாக்கு சொல்ல விரும்பல, பட் ஆனா பிளேயர் டு பிளேயருக்கு தெரியும் கேம் எப்படி போச்சு, கேம் எப்படி இருந்துச்சு, இவர் ஒழுங்கா விளையாடி இருந்தா ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா, டஃப் இருக்குமா இருக்காதா. அவர் சொன்ன ஒரே எல்லாருமே சொல்லுவான் நல்லா விளையாண்டிங்கன்னான்ட்டு. அவர் உண்மையா சொன்னா நான் நம்புறேன். அது அவருக்கு தான் தெரியும். ராஜேஷ்க்கு வந்து என்கிட்ட சொன்னா சான்சல்னா நான் உங்களை எதிர்பார்க்கலாம். இந்த அளவுக்கு சொல்றது புரியுதுங்களா? எதிர்பார்க்கல அப்படின்னா நம்ம எங்கேயோ இருக்கும் கண்ணுக்கு தெரியாம. கண்ணுக்கு தெரியும் என்ன மாதிரி எத்தனையோ பேர் இருப்பாங்க, விளையாடிட்டு இருப்பாங்க. அங்க விளையாட்டு தெரியாது, வழி தெரியாது, ரூட்டு தெரியாது. அப்ப இதெல்லாம் ஒரு இருக்கணும்ல, ஏதோ சம்திங். அதுதான் நான் சொல்ல விரும்புறேன். அப்ப பிளே திறமைங்க எங்கெங்க இருக்கு. இண்டிபெண்டா ஒரு பிளேயரோட திறமையை வெளிக்காட்டக்கூடிய ஈவெண்ட் நடந்தாதான் இந்த கேமுக்கான அவுட்புட்டே கிடைக்கும். பிளேயர்ஸ் எத்தனை கிளப்ல யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க சொல்லுங்க. என்ன காரணம்னா ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. அவன் விளையாட பெரியவங்களோட அவன் கட்டுப்பாடோட விளையாடணும். ஃப்ரீடம் இருக்காது. வாடா நம்ம போய் விளையாடலான்ட்டு சிங்கிள்ஸ் விளையாடினா 2 பேர் இருந்தா போதும், போய் நெட்டை கட்டி விளையாடுவோம். அப்போ இண்டிபெண்டா ஒருத்தர் ராக்கெட் எடுக்க ஆரம்பிச்சானா டீம் பிளேயர் ஆட்டோமேட்டிக்கா வரும். ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாத உன் கேம் அவனுக்கு. இப்ப நான் ஒரு சீனியர் வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு ஜூனியர் நான் தான் வளர்த்துட்டு இருக்கேன். அவனை நான் என்ன பண்ணுவேன், என்னோட கண்ட்ரோல் விளையாட வைப்பேன். ஸோ நாட் கரெக்ட். ஏன் தப்பது? இப்ப என் சர்வீஸை நான் போடுவேன், என்னோட சுதந்திரம் அது. இப்ப நான் அதே சீனியர், அவன் என்ன சொல்லுவான், நான் இப்படி போடுவேன். நான் யோசிக்கிறத நான் செய்வேன், அவனையும் அப்படிதான் யோசிக்க சொல்லுவான். தப்பா ரைட்டா அவன் தான் கத்துக்கணும். நம்ம சொல்லி கொடுத்தா கத்துக்க மாட்டான். நம்ம கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்தா ஓட மாட்டான். நீ விட்டு பாரு, அவன் ஓடுவான். அவன் தான் அனுபவம் அனுபவம். நீ சொன்ன நானே கத்துக்கிட்டா இப்படின்னா அப்படின்னா எல்லா அனுபவம் நம்ம கத்துக்கிட்டாதான் நீ பிளேயரு. சொல்லி கொடுத்தா பிளேயர் கிடையாது, நீ காப்பி. சொல்ல புரியுதா? நீ பர்மனண்டா இருக்க மாட்டேன். அதே மாதிரி இங்க ஒரு பெரிய விஷயம் இருக்குது. அப்பாயின்மெண்ட் ஆயிட்டாங்க செஞ்சுட்டாங்கன்னா அவங்க என்னமோ வயசானவங்க மாதிரி எனக்கு என் கண்ணுக்கு தெரியுது. சீரியஸா சொல்றேன். இப்ப நீ வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்ட, உன்னால எத்தனை மேட்ச் விளையாட முடியும்? எனக்கு ஃபார்ம் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு தெரியுதா? நீ ஆக்சுவலி ஒரு சீனியர் பிளேயர்னா
இந்த பி கிரேட் விளையாட முடியாது, சி கிரேட் விளையாட முடியாது. அந்த கேட்டகரி ஒரு வருஷத்துல எத்தனை மேட்ச் விளையாடும்? நான் ரயில்வேஸ் பிளேயர் யோசிச்சு பாருங்க. அவங்க இன்டர் ரயில்வே தவிர, ஆல் இந்தியா நேஷனல்ஸ் தவிர எத்தனை மேட்ச் அவங்க விளையாடுறாங்க?